இதுதான் நம்ம கழைட்டறிவார் நாயனார் புராணத்தில் பார்க்கக்கூடிய கடைசி பதிகம். இதுதான் ஒன்று இன்றைக்கி இந்த நிறைவாயிடும் புராணம். பெரிய புராணத்துடைய நிறைவு கண்ட வரைக்கும் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பழம்பஞ்சரம் என்கின்ற ஆச்சரியமான பண்ணல அமைக்கப்பட்டிருக்கு. பழம்பஞ்சரம் அப்படிங்கிறது சங்கராபரணம் என்கின்ற ராகம். முத்தா முத்தி தரவல்ல முயல்வன் முளையாலுமை பங்கா பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர் மேய தாளங்காடா உன் அடியாருக்கு அடியே நாவேன் சித்தா சித்தர் திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமேன்னர். அது அப்புறம் இன்னொரு பாட்டு, மற்ற பற்றனக்கின்றின் திரு பதமே மிகு பாவித்தேன். அது கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டாரலை குமிடம் முடுகுனாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே முந்திவானவர் தாம் தோழும் முருகன் பூண்டி மாநகர் வாய் பந்தனை வீரல் பாவை தன்னை ஓர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவ தொண்டன் ஊரன் உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளையத்துவா இடர் ஒன்றும் தாம் இளரே ஒன்றும் தாமலர் இடர் ஒன்றும் தாமலரேன்னு ஆச்சரியமாக பண்ண ரொம்ப ஆச்சரியமான பதிகம். ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கிற பதிகம். சாமியோட அனுபவம் அதிகம். அந்த கொள்ளை காட்சி எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார். அப்படியே கொள்ளைக்காரெல்லாம் எப்படி இருந்தாங்க அதிகத்தில். கொடுக்கு வெஞ்சிலை, கொடுக்குன்னா கொடுமையை குறிக்கிற இந்த வார்த்தை. வெஞ்சிலை, சிலைனா வில்லு, வெஞ்சிலைனா கொடுமை, வெப்பத்தை குறிக்குது. கொடுமையையும் வெப்பத்தையும் உடையதாகிய வில் என்று அர்த்தம். வில்லுக்கு கொடுமையும் வெப்பமும் கிடையாது, அதை உறவனுக்கு உண்டு. உன்னுடைய கோபம் எதுக்கு ஆகி வரும்? அந்த ஆயுதத்துக்கு ஆகி வருது இல்லைங்களா சொல்றார். ஆமாம், கொடுக்கு வெஞ்சிலை வடுக வேடுவர். வடுகர் அப்படிங்கிறது தெலுங்கு பேசுகிற மக்களை பொதுவாக குறிக்கும், மேலேருந்து வந்தவங்கன்னு அர்த்தம். கண்ணப்பனார் என்ன பாஷை தெரியாது, காட்டுவாசி, ஆந்திராலாம் இருக்கார். அவர் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் தெலுங்குலாம் 36 முன்னாடி வாழ்ந்துட்டார். அவர் பொதுவாக வடுகர் அப்படிங்கிறவங்க வடக்கே இருந்து வந்தவங்க, வடக்கே இருக்கிறவங்க, இதெல்லாம் அந்த வடுகர்னு குறிக்கிறார் இவங்களை நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி. வடுகர்னா பொதுவாக வடுகு பாஷைன்னா தெலுங்குன்னு அர்த்தம். வடுகு அதே மாதிரி தெலுங்காரன் தமிழுக்கு ஒரு பேர் வச்சான், அரா பாஷை அப்படின்னா அவன் தமிழை. அரவு பாஷைன்னா, அரவு பாஷைன்னா அவன். இங்கே இருக்கீங்க வேற, ரைட், அரவாடு அப்படின்றாங்க அப்படிமா தமிழ. கேரளாக்காரங்க தமிழ்நாட்டை பாண்டிக்குவாங்க. அதில் அழகாங்க மலையாளி கொலை. அதனால கொடுக்க வெஞ்சிலை வடுக வேடுவர வெரவலாமை சொல்லி. வெரவல் அப்படின்னா விரவுதல்னா பொருந்தி இருக்கிறது, விரவலாமைனா பொருந்தாதது. சொல்றதுன்னா பொருந்தாத சொற்களை சொன்னான், அசிங்கமாக பேசியிருக்கான்னு அர்த்தம். பொருந்தாத சொற்கள், பேசக்கூடாத வார்த்தைகள், அதாவது சபையில் பேச முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கான். அதான் கொள்ளேனும் கொல்யறி குத்து எனும் கொடுமையை அதான் பேசியிருக்கான் அவன். கொடுக்கு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திட்டுக்கு மொட்டை திட்டம் முட்டோன்னு சத்தம் கேட்டிருக்கு. வரும்போது கல்லை தூக்கி எறிஞ்சிருக்கான், தூரத்துலேருந்து கல் வந்து விழுந்திருக்கு, திட்டவர்னு விழுந்திருக்கு. திட்டுக்கு முட்டுக்கு, திட்டுக்கு முட்டுங்கிறோம் இல்லையா, திட்டு சத்தம் போடுறான். அதான் திட்டுக்கு மொட்டை குத்திருக்கார், குத்திட்டாங்கன்னே சொல்கிறார். காயத்தோடய போயிருக்காங்க அப்போ சில பேர் வைக்கும்போது. அப்போ பூதகணங்கள் சில பேர் அடிச்சிருக்கு. திட்டுக்கு மொட்டை குத்தி கூரை கொண்டாரழைக்கும் இடம். கூரைனா துணிமணியை பிடிங்கிறதுன்னு அர்த்தம். கூரைனா என்ன? கூரைனா
கூரைனா துணி தான் இதில் பாடுறாரு. இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு அதுமை யூறவில்லையே. கூரைனா துணி, அதனால தான் கூரை நாடு. சாலியர் அதாவது நெசவு பண்ணுறவங்க அதிகமாக வசிக்கிற பகுதிக்கு கூரை நாடும்பாங்க, கொரநாடும்பாங்க. எங்கள் மாயாவரத்துலேயும் ஒரு கொரநாடு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நேசநாயனர் அங்கே தான் தங்கினா சொல்கிறாங்க. நேசநாயனர் காம்பிலிங்கிற தேசத்துலேருந்து கர்நாடகத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி மாயத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறார். காம்பிலி கர்நாடகத்தில் கூடிய பகுதி. அங்கேருந்து வந்து மயிலாடுதுறையில் இருக்கார். மயிலாடுதுறையில் தனியூர்னு ஒரு பகுதி, அங்கே தான் புனிகேஸ்வர சுவாமி கோயில் இருக்குது. அங்கே கொஞ்சம் நெசவாளர்கள் அதிகம், அதனால் அந்த பகுதிக்கு பேரே கூரநாடு, கொரநாடும்பாங்க. அதேமாதிரி கொரநாட்டு கருப்பூர்னு ஒரு கோயில் இருக்குது. பட்டிக்காளி கோயில் தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? கும்போணத்துக்கு அந்த பக்கத்தில் காவிரி வடகரையில் கும்போணம் போகிறதுக்கு முன்னாடி இருக்குது கொரநாட்டு கருப்பூர். பெட்டிக்காளின்னு சொல்லுவாங்க. அத்தா கருப்பூர் பெட்டிக்காளி என்ன பாட்டில் வரும். கருப்பூர் பெட்டிக்காளி கொரநாடும் கொரநாடு தான். இதெல்லாம் நெசவாளர்கள் வசிக்கக்கூடிய கூரைனா துணி, அதுக்காக சொல்ல வந்தேன். இதான் எம்மையே தரும் சோறும் கூரையும். சாலினா நெல். இந்த இவங்களுக்கு இப்போ என்ன சொன்னேன்னா இல்லை வேற ஒரு காசு பேர் சொன்னேன் உங்களுக்கு. சாலியார்னு சொன்னேன். காம்பிலி ஊர் பேர். நேசநாயரனுக்கு அவங்க காசு ஏதோ ஒன்று சொன்னேன், மறந்துட்டேன் பேர். சரி, அப்போது இந்த கூரைனா துணி, துணியை புரிங்கிறது. இப்போ இதுக்கு தண்டனை முன்னாடியே சொல்லிட்டு விட்டார், இது பூதகணம். ஆனால் நம்மளை மாரி ஆட்கள் செஞ்சால் இதுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறத புறம்பயந்தவரில் சொல்கிறார் சுந்தரம் சாமி. அடிக்கடி பதிகத்தில் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சித்தாந்த வகுப்பில் சொல்லுவேன், கண்ம வகுப்பு நடத்தும் போதெல்லாம் இந்த பாட்டை சொல்லியிருக்கிறேன். எந்தை புறம்பயம் தொழ போதுமே அன்னருமே. உற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவேலாம் செற்றொருவரை செய்த சீமை இம்மையே வரும் திண்ணமே மற்றொருவரை நினைப்பிலேன் மறவாத எழு மட நெஞ்சமே புற்றருடைய புண்ணியன் எந்தை புறம்பயம் தொழ போதுமேன்னு தேவாரம். அதில் செற்று ஒருவரை குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவு வருது பாருங்க. கூரை கொண்டு, குற்றுனா குத்தி, கத்தியால் குத்தி துணியை பிடிங்கிறது, வழிப்பறி செய்கிறது. அது சொல்கிறார் அங்கே திருப்புறம் எந்த வாரத்தில். குத்தொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவு எல்லாம் செற்றொருவரை செய்த தீமை. ஒருத்தவங்களுக்கு கோவப்பட்டு அவங்களுக்கு நம்ம செஞ்ச தீமை எல்லாம் அடுத்தடுத்த பிரிவில் ஒரு நினைக்காதீங்க, இப்போயே கொடுத்துருவாருன்றார் இல்லையா? இதை திருஷ்ட ஜென்ம போக்கியம்ங்கிறாங்க. இதை இந்த ஜென்மத்தில் செஞ்சதை இங்கேயே அனுபவிச்சுடுறது. கண்ணுக்கு நேராக தெரியும், கண்ணுக்கு நேராகவே நீ பாப்படா அப்படிங்கிறோம் இல்லையா? நீ பண்ணதான் கண்ணுக்கு நேராக தாங்குவேன் அப்படிங்கிறோம் இல்லையா? பார்த்து பார்க்கறது திருஷ்ட ஜென்ம போக்கியம். இந்த பிறவிலே பார்த்து அனுபவிக்கிறதுன்னு. அதிர்ஷ்ட ஜென்ம போக்கியம்னா எப்போ வேணாலும் அடுத்ததுல இருக்கலாம், அதுக்கு அடுத்து இருக்கலாம். இன்னொன்று திருஷ்டத்யும்னன் அவன் வேற, திருஷ்டத்யும்னன் அவன் வேற. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. திருஷ்டம்னா பார்வை, அதனால அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கிறோம்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? காரணம் இல்லாமலே வருவது. லாட்ரி வாங்குறோம், சும்மா டீ கடையில் போய் நின்றுட்டு இருந்தான், இதை 10 ரூபாய்க்கு லாட்ரி வாங்கலாம், நான் டீ கடைக்காரன், சும்மா வாங்கினா சரி போனா போது 10 ரூபா உனக்கு போட்டுங்க. இவனுக்கு 10 கோடி தான் விழுந்து விட்டு அதில். அதுக்கு தான் அதிர்ஷ்டம்னு பேர். அவனுக்கு அது இல்லை. அதில் அதிர்ஷ்ட ஜென்ம போக்கியம். திருஷ்ட ஜென்ம போக்கியம் இங்கே இப்பயே. அதிர்ஷ்ட ஜென்ம போக்கியனா அடுத்ததாக இருக்கலாம். இன்னொன்று அநியத கால அதிர்ஷ்ட ஜென்ம போக்கியங்கிறார். நம்ம இந்த ஜென்மத்தில் சேர்ந்தது எத்தனை பிறவி கிடைச்சு கூட. இப்போ காலைல வரும்போது நான் படியில் முட்டிக்கிட்டேன், தலையை ஆறுகாலில் முட்டிக்கிட்டேன்னு வச்சுங்க, அது எப்போவா இருக்கலாம்? இதுக்கு முன்னாடி 100 பிறவிக்கு முன்னாடி நான் செஞ்ச கர்மமாக கூட இருக்கலாம், தெரியாது. ஏன் அந்த சாமி என்னை கொண்டாரு தெரியவே தெரியாதுங்கிறாங்க இல்லையா? தொடங்கடைவின் அடையாது அப்படின்னு சாஸ்திரம் கர்மம் செய்யும் பொழுது. ஆனால் சுந்தரம் சாமி இந்த இடத்துல சொல்கிறார், என்னது அதாவது இதெல்லாம் ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க, விட்டுருங்கிற. அதனால தான் சாமியை மட்டும் நினைங்க. இல்லை இதனால அடித்தோன்னு நீங்கள் தனியாக, ஆமாம் நம்ம செஞ்ச சாமி கொடுத்துருக்கார், நீங்கள் இதனால அடிச்சதா அதனால அடிச்சுதானே, சாமி என்ன காரணத்தை செஞ்சாருன்னு சாமி செஞ்சார் வளர்த்தா, அதுதான் நமக்கு தெரிஞ்சு கொண்டு. தெரிஞ்சதெல்லாம் செய்யாமல் இருக்கீங்களா நீங்கள்? இப்போ அதெல்லாம் குறையாது, சும்மா சொல்கிறது தான், ஒன்றும் இல்லைங்க. இந்த ஜென்மத்தில் ஏன் இந்த பாடு போடுறோம், அது சென்ற ஜென்மத்தில் செஞ்சதுனாலன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் ஒழுங்காக இருந்து அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குமா இருக்காதா? இதில் ஒழுங்காக இருக்குமா? தேவசேனம் படித்ததுக்கு பிறகு ஒழுங்காக இருக்குமா? இல்லையே. அப்புறம் சும்மா சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம திருந்தலான்னு, அதெல்லாம் கிடையாது. அனுபவத்தில் தான் அதெல்லாம் மாறும். சரிதானே? அப்போ இந்த பிரிவில்
குறையலாம். அது உடனே நடக்காது, 2 மணி நேரம் அடி வாங்கினதான் நடக்கும். அதனால அப்போ எது சொல்ல வந்தேன், இந்த ஜென்மத்தில் செஞ்சது இப்போவே அனுபவிக்கலாம். அதனால எது சொல்ல வந்தேன், அந்த அப்படி குத்தி கூரை கொண்டு வாங்குறவங்களுக்கு தண்டனை உண்டுங்கிறது திருப்புறம் என் தேவரை சுந்தரமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஞாபகத்தினால அங்கே போயிட்டோம். அப்போ திடுகு முட்டனை குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம், ஆறுனா வழி, அழைத்தல்னா வழியில் துன்பப்படுத்துறதுன்னு அர்த்தம், வழிப்பறி இல்லையா. திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படி தான் திருமாலையே வழிபறி பண்ணிட்டார். அவர் கோயில் திருமால் கோயில் கட்டுறாரு, எல்லாரையும் வழிபறித்து தான் அவர் கோயில் கட்டினார். திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரம் என்ன தெரியுமா, குமுதவல்லின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா அவங்க விரும்பினாங்க இவர், அந்த அம்மா வைஷ்ணவ பொண்ணு, அது விரும்பினதுனால நீ வைஷ்ணவர ஆனாக்கா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாங்க அவங்க. சரின்ட்டு இவர் என்ன பண்ணார், வைஷ்ணவராக மாறிட்டார். ஆமாம் ஆமாம். அப்புறம் அடியார்களுக்கெல்லாம் சமாராதனை பண்ணு, சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா பொருள் இல்லை, கொள்ளடிச்சிட்டு வந்து வைஷ்ணவ அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டார் இல்லையா. அவர் மடம் அமைத்து அடியார்களுக்கு, வைணவ அடியார்களுக்கு சாப்பாடு போட்டது தான் திருமங்கை மடம். மங்கை மடம் இருக்கு பாருங்க, நம்ம வெண்காட்டு பக்கத்தில் மங்க மடம் வரும், அதுதான் மங்க மடம். அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த இடத்துல திருமங்கை ஆழ்வாருடைய திருக்குறை, அதெல்லாம் அங்கே 11 திவ்ய தேசங்கள் அது சம்மந்தமானது. அது இருந்துட்டு போட்டோம். அது அன்னப்பெருமாள் கோயில் இருக்குது, அதுதான் அந்த அம்மா பிறந்த ஊர், திருமங்கை ஆழ்வாருடையது. திருமால் ஒரு நாள் போனார் நேராக ஆட்கொள்றதுக்கு, பெரிய கல்யாண ஊர்வலமாக போனார், எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அவர் கடைசியில் காலில் போட்டிருந்த மிஞ்சியை மட்டும் கழிட்ட முடியல அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் ஆட்கொண்டது அங்கே சரித்திரம் இருக்குது, அது போட்டோம். இப்போ ஆறலைக்கும் இடம் முடுகுனாரிய முடுகுனா முடைநாற்றம். திருட்டு பசங்க மேலே என்ன கமகமன் இருக்குமா இல்லையா, இல்லையா இல்லையா, அதுதான் இறைச்சி நாற்றம் இல்லையா. எப்போ பார்த்தாலும் தோலை உரிக்கிறது, கையை கழுவுறது, கையை சோப் போட்டுலாம் கழுவுறது கிடையாது. ஒரு கறியை ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஒரு இறைச்சி ப்ராசஸ் பண்ணுறாங்கனாக்க என்ன பண்ணுவாங்க, கையை நல்லா கழுவணும், போகணும், வரணும். இவன் எல்லாத்தையும் உரைச்சிட்டு என்ன பண்ணணும், அப்படியே தொடச்சிட்டு துணிமலையை தொடச்சிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ரத்தக்காரை இல்லையா, பச்சையை சுட்டு திங்கிறது, இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறப்போ நல்லா வாசனையாக இருக்குமா, முடுகுன்னு ஆறுதுங்கிறார். உடை நாற்றம் அடிக்கிறது, கிட்ட போக முடியல இல்லையா. இப்போ நம்ம 2 நாள் குளிக்க வந்து நம்ம கிட்டமே அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த முடை நாற்றம் அதை முடுகுங்கிறார். முடை நாற்றங்கிறத முடுகு நாரியங்கிறார். முடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி, இவருங்க வடுக வேடுவர் வடுகர் 2 தடவை சொல்றார் இல்லையா, தெலுங்கு பாஷை பேசுறவங்கன்னு அர்த்தம். ஆமாம், வடுகர் வாழ் முருகன் பூண்டி. தெலுங்கு பாஷை பேசுறவங்களா அப்படி கேட்காதீங்க, என்ன போனீங்க, இவங்க பேசியிருக்காங்க அதுதான். அப்படியா, பொதுவாக வடுகன்னா நம்ம இவர் பைரவரை குறிக்கும். வடுகர் வடுகூர்னு ஊரே இருக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில், பைரவர் வழிபட்ட கஷேத்திரம். ஞானசம்பந்தர் பதிகம் இருக்குது அதுக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரே தலம் அதுதான். இரும்பை மகலாம் கொஞ்சம் பின்னாடி வந்துடுது, பைபாஸில் இருக்கும். பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போகிற பைபாஸில் இருக்குது இரும்பை மகாலம். முடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும். சின்ன இடையுடைய அழகான அம்மா அவர்க்கா பக்கத்திலே. எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே, எதுக்கு ஏங்க இருக்க நீ, இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று இருக்கிறவன் என்ன பண்ணணும், காவல் காக்கணும், நத்தம் அடியாருக்கு துன்பம் பண்ணாமல் பண்ணணும். வெட்டியாக உட்காந்துட்டு என்னத்துக்கு இருக்கிற நீ இப்போ அப்படின்னு கேட்குறாரு. பல இடத்துல நமக்காக கேட்டவர் சுந்தரமூர்த்தி சாமி தான். திருமுது குன்றம் தேவாரத்தில் கேட்குறாரு. நஞ்சியடை அப்படின்னு சொல்லுவாங்க பதியம், அதில் பஞ்சியீடில் புட்டில் கீருமோதான் அப்படின்னார். உன்னை வழிபடக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் நாளைன்னு சொன்னால் அவங்க செத்தே போடுவாங்க. துஞ்சிக்கிட்டால் என்ன செய்வது, அடியார் உன்னை கும்பிடுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, பிரதோஷத்துக்கு வந்துடுறாங்க, திருவிழாவுக்கு வந்துடுறாங்க, நடராஜ புறப்பாடாக வந்துடுறாங்க, தியாகராஜ புறப்பாடாக வந்துடுறாங்க, திருவண்ணாமலை தீபமாக வந்துடுறாங்க, அப்படி வழிபாடு பண்ணுறாங்க, கிரிவலம் பண்ணுறாங்க, தூபம் போடுறாங்க, திருவிளக்கு இடுறாங்க, எல்லா தொண்டும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள ஒரு நல்ல வழி வைக்க பண்ண மாட்டேன், காசு போடுறதுக்கு வழி கஷ்டப்படாமல் அவங்கள வைக்க மாட்டேன், அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன், எல்லாரையும் எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கேன், இவங்களையும் படுத்திக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு பேர் மட்டும் சிறப்பாக அடியாருன்னு ஆயிருக்கு. இவங்களுக்கு நல்லா செஞ்சு அவனுக்கு என்ன கேடு வந்துட போகுதுங்கிறார் சாமி பார்த்து. அதுமாரி கேட்குறாரு சாமிகிட்ட, நீ செய்கிறதுனால அவனை யார் கேள்வி கேட்க போகிறா, பஞ்சு இடில் புட்டில் கீறுமோ, சொர கொடுக்க, அது உள்ள எவ்வளோ பஞ்சை வச்சு திணிச்சாலும் கொடுக்க உடையுமா, கல்லை வச்சு திணிச்சா உடையும், பஞ்சை வச்சு எவ்வளோ திணிச்சாலும் என்ன ஆகுது, அது உடையாது. புட்டில் பஞ்சு இடில் புட்டில் கீறுமோ தான் சொல்லுன்னு கேட்குறாரு. நீ அறிவுறதுனால உன்னை யார் கேட்க போகிறா, ஏதா மணிவாசபுரம் கேட்டார்.
குன்றையை அணைய குற்றங்கள் குணமாம் கொண்டால் என்தான் கெட்டது. ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆமாம் செஞ்சுதான் இருக்கு, ஆமாம் இருக்குது, நிறையா இருக்குது, பிரார்த்தம் இருக்குது, ஆகாமேன்னு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அதெல்லாம் நீ மன்னிச்சுறேன், அவனை யார் கேள்வி கேட்க போகிறாங்க? இனிமேலும் செய்யும். ஆமாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் அப்படிதான், நீ மன்னிச்சுறேன். ஏன் மணிவாசகருக்கு அருள் கொடுத்தனு யாராவது கேட்க போகிறாங்களா? வந்து அப்புறம் ஏன் கொடுத்துட வேண்டியதானேங்கிறார். என்தான் கெட்டது, கொடுத்தா என்ன கெட்ட போகுது உனக்கு கேட்குறார். ஆனால் கொடுக்க மாட்டார். அவரவர் கண்மத்தை அனுபவிக்கணும் இல்லையா? நீதி நெறி உடையவன் சாமி. அதனால் அவன் கண்மத்தை அனுபவிச்சாதான் உயிருக்கு என்ன ஆகும், பக்குவம் இல்லை. ஏன்னா உயிர் என்ன பண்ணுவான், படிநிலையில் தான் அறியும். நேரடியாக கொண்டு வந்து இது மேலே இப்போ ஒருத்தருக்கு நாக்கே இல்லை சார், அவனுக்கு முழுங்கவே முடியாது, அவனுக்கு ஒரு அண்டை சக்கரை கொண்டு வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் ஆஸ்பத்திரி அடிபட்டிருக்கார், அன்கான்ஷியஸாக இருக்கார், மூக்கு வழியாக டியூப்பில் போயிட்டுருக்கு, பால் ஊற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவரை பார்க்க ஒரு அம்மா வருது, அவருக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும், செஞ்சு எடுத்தால் தான் வெள்ளை பருவத்தில் கரடாப்போம். சொல்லுங்க பாப்பா. சாமி சக்கரை பொங்கல் போட தயாராக தான் இருக்காரு, நாம எடுத்துக்க தயாராக இல்லை. ஏன்? உயிர் படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கும், அறிவிக்கத்தான் அறியும், இடைவிட்டு அறியும். அறிவிக்க அறிதலானும் அறிந்தவை மறத்தலானும் இடைவிட்டு தான் அறியும். அதனால் அவரு கொடுக்க தயாராக தான் இருக்காரு. நம்ம கிட்ட பிரச்சனை நான் கொடுக்க தயாராக தானே இருக்கு, நீ தானே வாங்கி நான் என்ன பண்ணுறது பாரு நம்மளை பார்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா. அதனால் சரி, ஆனாலும் கேட்குறாங்க நமக்காக. சாம்பலை பூசி எம்பளுத்திருக்கும் தொண்டருக்கு இறங்கு கண்டாய் என்று அழகாக கேட்குறாரு அப்பர் சாமி. அடியார்களுக்காக இறங்கினார். இதில் வாய்தான் போல நடுவே திறந்து உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான் திறவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே என்று ஆச்சரியமாக பாடுறார். செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் ஒருந்தி திருமுலட்டானம்மே உறைவீடமாக் கொண்டீரே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மைகளாது ஏத்துவோம் வருந்தி வந்து உனக்கு ஒன்று உரைத்தால். உன்னை எப்படி கும்பிடுறான், அடியாரெல்லாம் எப்படி கும்பிடுறாங்க? இருந்தும் கிடந்தும் நின்றும். ஒரு காலத்தில் கூட நீ அருள் பண்ண மாட்டேறியான்னு இது யாரும் திட்டதில்லை. இகழாது ஏத்துவார். அப்ப நீ என்ன பண்ணணும், அவங்களுக்கு செய்ய மாட்டேற. வருந்தி வந்து உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரே அப்படின்னார். பேயோடேனும் பிரிவொன்றின்னாதென்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டி கனிதான் அன்றோ கருதி கொண்டக்கால் காய்தான் போல நடுவே தெரிந்தும் உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான். ஒரு வார்த்தை சொல்லலாம் வாய்த்திருந்தார். ஆயம்பேடை அலையும் சோலை ஆரூர் அகத்தீரே ஏ எம்பெருமான் இதுவே ஆமார் உமக்காட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி. சரி, மாயம் கொடுத்த பிறவியை கொடுத்த, நான் கஷ்டப்படணும் கொடுத்துருக்கேன், ஏன் மறவா மனத்தையும் கொடுத்த கேட்குறாரு. அடுத்தது, உன்னை மறக்காத மனத்தையும் கொடுத்த. எல்லாரும் போலையும் நானும் இருந்திருப்பேன்ல பேசாம கண்மத்தை அனுபவிச்சுக்கிட்டு, உன்னை நினைப்பையும் ஏன் கொடுத்துருக்கேன்? மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனங்காட்டி காயங்காட்டி திரும்பி பிறவியை கொடுக்குற. உன் நினைப்பையும் கொடுத்த பிறவியும் கொடுத்த. காயங்காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே. நம்ம ஆச்சரியமான பதிகம். மேலாடி பதி அடியாருக்காக கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி. அதுபோல எங்கேயும் முருகனாரிய வடுகர்வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கைதனோடு எத்துக்கு எங்கிருந்தீர் எம்பெருமான் நீரே என்று ஆச்சரியமா சாமி சொல்லுகிறார். சரி, சாப்பாடு வேலைக்கு பிறகு தொடர்பு மிச்ச பதிகத்தை பாஸ் பண்ண முடியுமா? அதை திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணி திரும்பி திரும்ப சாப்பிட்டு வந்துடுங்க. 2 மணிக்கு வந்துடுவோம் கரெக்டாக. வேடுவரு விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மணம் கமழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பது இல்லையாய் வீடில் எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. வில்லை காட்டி விரட்டிட, இதான் தொடக்கத்தில் சொன்னது. வில்லை காட்டி வில்லால ஆயுதத்தை காமிச்சே மிரட்டுறது. எடுத்துட்டீங்களா இல்லையா? ஆயுதத்தை காமிச்சே கத்திய பார், இதை பார், கையில் என்ன வச்சிருக்கேன்னு பார், தெரியுதுல்ல, ஒழுங்கா எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு தானே படத்துல எல்லாம் மிரட்டுறான். குத்த மாட்டான், குத்துனா அது வேற கேஸ் ஆகிடும். திருட்டு கேஸாக பிடிச்சி தருது நல்லது. திருட்டு கேஸு கொலை கேஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால காட்டி தான் மிரட்டுறது.
அதனால வெள்ளை காட்டி வேறுட்டிட வேடுவர் வேறவள். ஏற்கனவே கீழே சொன்னேன் விரவலாமைனா என்னன்னு. விரவலாமை என்பது சொல்லக்கூடாத தகாத சொற்களை சொல்லுவது என்ற அர்த்தம். கல்லினால் எரிந்திட்டும் மோதியும். நெத்தில விபூதி இருக்கா? நெத்தில ஐயா பாஸ் பண்ணுங்க. அதை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம். கல்லால எரிந்தடிக்கிறது, மறைந்திருந்தடிக்கிறது இல்லையா? கல் எரிந்துட்டு மோதிங்கிறது தான் தலையை பிடிச்சி பாறையில் மோத போகிறது. தலையை மோதிடுவேன், செதறிடுவான், தலை ஒழுங்காக எல்லாத்தையும் போட்டு போயிடு அப்படின்னு மிரட்டியிருக்கான். அது மிரட்டிருக்காங்க வேடுவர்கள்லாம். கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மணங்கமழ். காட்டுப்பகுதி, அதனால் முல்லை நிலம் கருப்பொருள் வருது. முல்லை நிலத்துக்கு முல்லை தான் கருப்பொருள். கூரைன்னா துணி தான். ஆமாம், வழிப்பறினா துணிமணி பிடுங்கிறது தானே. கையில் இருக்கிற மூட்டையெல்லாம் பிடிக்கிட்டு விட்டா கையில் மூட்டையில் என்ன வச்சுருக்க போகிறான்? ஏன் அதிகமாக தகையாக வச்சுருப்பான்? துணிமணி. தனித்தனியே சொல்கிறேன், பின்னாடி வருது நிறையா. எல்லை காப்பது இல்லையாயில் நீர். எதுக்கு இந்த ஊர் எல்லை காக்காமல் என்னத்துக்கு இருக்கிறேங்கிறார் இல்லையா? எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. பசுக்களே தின்று கொன்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார். சிற்கொலை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம். முசுக்கள் போல பல வேடர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய். இசுக்கழிய பைக்கம் புக்கு பைக்கம் கொண்டு நீரத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. நான்வெஜ் சாப்பிட்றவங்களை திட்டார் பாருங்க. பசுக்களே கொன்று தின்று பாவிகள்ட்டார் ஒரே வார்த்தையா. நல்ல பசுக்கள்னா பசு மட்டும் கிடையாது, பசுனா உயிர்னு அர்த்தம். உயிரில் கொண்டு சாப்பிட்றவங்க. தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார். நேரடியாக சொல்லிட்டார், பாவம்ட்டார் நான்வெஜ் சாப்பிட்றது, உயிர்களை கொண்டு தின்பது என்பது. தன்னொன் பெருக்கற்கு தான் பெரியது ஊரன்பானை எங்கானம் ஆளும் அருள் அப்படிங்கிறது இல்லையா? நம்ம உடம்பு பெருக்கிறத இன்னொருத்தவங்க உடம்பை சாப்பிடலாமா? நம்ம வாழ்கிறதே அடுத்தவங்க எடுக்கலாமா? நம்ம நல்லா இருக்கிறனால இன்னொரு உயிரை போக்கலாமா? போகக்கூடாது. பொல்லாப்புலை அப்படின்னு சொல்லிக்கிறார் அதை திருமந்திரத்தில். அதனால் பாவம் ஒன்று அறியார். உசிர் கொலை. உசிர் எதுக்கு கருத்து இருந்தது? உயிர்ங்கிறது உசிரே நீதாங்கிறான். உசிர் அப்படின்னு பாட்டில் எத்தனை இடத்துல வருதுல்ல உசிர் உசிர்னு. அதெல்லாம் எதுக்கு கருத்து இருக்குது? இந்த மக்கள் வழக்கில் இருக்குது. உசிரே போயிட்டுங்க அப்படிங்கிறாங்க மக்கள் வழக்கத்தில். உசிர் தான் சொல்கிறாங்களா? உயிர் அப்படிங்கிறது மக்கள் வழக்கத்தில் உசிர். மரபு வழக்குன்னு அதுக்கெல்லாம் பேர். உசிர் கொலை பல நேர்ந்து நாள்தோறும். இவன் சாப்பிட்றதுக்கு கொள்றதெல்லாம் என்ன பண்ணுறான்? கொள்ளடிக்கிறதுக்கு கொண்டு போடுறான் பல வரவங்கள்லாம். கொஞ்சம் முரண்டு பிடிச்சா என்ன போட்டு போன்ட்டு தான் எடுத்துக்கிட்டு. குறை கொள்ளும் இடம் முசுக்கள் பூ. அந்த வேடர்களை திட்டுறார். குரங்கு பசங்க மாதிரி இருக்கான் பார்க்கறதுல, குரங்கு மாதிரி இருக்கான் பார்க்குறது. முசுனா குரங்குன்னு அர்த்தம். முசுக்கள் போல் பல வேடர்ண்டா அது ஒரிலா தாக்குதல். குரங்கு என்ன பண்ணும்? திடீர்னு உடையாந்து தாக்கும் மறைஞ்சிருந்து. ஒரிலா தாக்குதல் உண்டு தெரியுமா? பிரிட்டிஷ்காரனை அதிகமாக நம்ம ஒரிலா செல் இல்லை அது மறைஞ்சிருந்து தாக்கினது. அதான் அது மாதிரி மறைஞ்சிருந்த முடியாடுறான். அதனால முசுக்கள் போல் பல வேடர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய். இசுக்கு அழிய. இசுக்குன்னு இருக்காரு ஏலே இசுக்கு. இந்த படத்தில் திமுருன்னு ஒரு படத்தில் இல்லை இசுக்கு அடிக்கும். அது கூட திருப்பூரில் இருக்கு. அந்த வார்த்தை கூட திருப்பூரில் இருக்கு. இசுக்கு அப்படின்னா இழுக்கு என்பதனுடைய எது கைக்காதும். அதான் உங்களுக்கும் இசுக்கு இசுக்கு என்ற கேட்கிறது, எனக்கும் இசுக்கு இசுக்கு என்று தான் கேட்கிறது. இந்த இடத்துல இசுக்குங்கிறது இழுக்குன்னு அர்த்தம். இழுக்கு அழிய அப்படின்னா இழுக்குன்னா உன்னுடைய வழக்கம் அழியும்படியாக அப்படின்னு அர்த்தம். ஒரு வரிசையாக நடக்கக்கூடிய தன்மை மாறும்படியாக. நீ எப்பொழுது என்ன பண்ணுவேன்? பிக்ஷை எடுத்து சாப்பிட்ற. ஆனால் இங்கே கொள்ளடிக்கிற கூட்டத்தோட ஏன் கை கொத்திருக்கேன் கேட்குறார். பைக்கம் கொண்டு. பைக்கன்னா பிச்சை.
பைக்கம் கொண்டு எத்துக்கு எங்கிருந்து எம்பிரானீரே, நீ கொள்ளடிக்கிற கூட்டத்தோடு இருக்கிற, நீ பிச்சை எடுத்து சாப்பிட்ற, ஒன்று கொள்ளையில் பங்கு இருக்கணும், அப்படின்னா கொள்ளையை தடுக்கணும். ரெண்டும் செய்யாமல் பிச்சை எடுத்து இந்த ஊரில் என்னத்துக்கு இருக்கிறேன்னு கேட்குறாரு. பிறர் கூரை உடுத்து ஓர் பத்திரம் கட்டி வெட்டனராய் சூறை பங்கியராகி நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் மோரை வேடுவர் கூடி வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் எருகால் இட்டதில்லையாய் வீடில் எட்டுக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. பீரல்னா கிழிஞ்சதுன்னு அர்த்தம். பீரர் கூரை அப்படின்னா கிழிஞ்ச துணி, கிழிஞ்ச துணி கட்டியிருக்கான். கிழிஞ்ச துணினா மாட்டிக்கிட்டு கிழிஞ்சிருக்குல்ல, அவன் துணியே கிழிச்சு தான் கட்டியிருக்கான். அவன் காட்டில் இருக்கான், மாட்டிட்டு கிழிய முள்ள மாட்டோம் கல்லில் மாட்டோம் கிழிஞ்சிருக்கான். அப்படி பீரர் பீரர் கூரை உடுத்தி ஓர் பத்திரம் கட்டி, பத்திரம்னா இலை, இலை தழையும் கட்டியிருக்கான் இடுப்புல. அவங்களுக்கு அதுதானே ஆடை. ஆமாம், மர ஊரி. பத்திரங்கட்டி வெட்டினராய், வெட்டினர்னு இருக்கு, வெட்டனர்னு இருக்கு. வெட்ட வரான்னு அர்த்தம். சூறை பங்கியராகி, சூறை கார முள்ளு சூற முள்ளு அப்படிம்பாங்க. சூறை எங்கே இருக்கும்? எந்த காட்டில்? பாலை நிலத்தில் சுடுகாட்டில் இருக்கும். எட்டி இலவம் ஈகை சூறை, காரை சூறை அப்படின்னாங்க அம்மா இல்லையா? சூறை முள்ளு மாதிரி இருக்கான் அவன் தலை பார்க்கறதுக்கு. சூறை பங்கியராகி, ஆமாம்மா, பாலநில கருப்பொருள் அது. இலவம் பஞ்சு ஒன்றுத்துலேருந்து ஒரு பையன் மர அகத்திக்கீரை வீட்டு ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஆனால் அகத்திக்கீரை சாப்பிட்றது இல்லையா? அகத்தி மரம் வீட்டு ஒருத்தர் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. அகத்தி வந்து வீட்டு ஒருத்தர் வைக்கக்கூடாது. ஆனால் அகத்திக்கீரை சாப்பிட்றோம். புளி வைக்கக்கூடாது, புளி வீட்டு ஒன்று இருக்கக்கூடாது. சில மரங்கள் வீட்டு ஒருத்தர் இருக்கக்கூடாது. புளி என்ன ஆகிடும்னா வீட்டுக்கு கீழே வேற விட்டுரும். ஆலமரம் அரச மரம்லாம் வைக்கக்கூடாது வீட்டுக்கு பக்கத்தில். அது இல்லை உள்ள வந்து வீட்டில் அடிச்சு போடும். அதனால அதெல்லாம் வைக்கக்கூடாது. சில மரம் வேப்ப மரம் வைக்கலாம், இருக்கும். மாலாம் வைக்கலாம், நெல்லி வைக்கலாம். நெல்லி மகாலட்சுமியோட அம்சம். நெல்லி மகாலட்சுமி, அது நெல்லிக்காயிலே மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். அதனால சூறை பங்கியராகினால் தோறும் கூரை கொள்ளும் இடம். அவன் தலைமுடி எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? சூரமுள்ள மாதிரி பரட்ட தலையாக இருக்கான் பார்க்கறதுக்கு. என்னையே பார்த்தது கிடையாது, தலையை வாரினது கிடையாது, சீப்புனா என்னன்னே தெரியாது அவனுக்கு இல்லையா? அப்படி இருக்கான். சூறை பங்கியராகி நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம், நாள்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறார். மோரை வேடுவர் கூடி, மோரைனா முரட்டுத்தனம்னு அர்த்தம். முரட்டு பயலாக இருப்பான் இல்லையா? ரொம்ப சாஃப்டாக இருந்தால் திருடனாக இருக்க முடியுமோ? இப்போ சாஃப்ட் ஆகிட்டான் திருடன்லாம். திருடனானே கண்டுபிடிக்க முடியாத இருக்கா இன்னைக்கு உள்ள திருடன்லாம். டெக்னாலஜி சைபர் கிரைம் ஆகிட்டெல்லாம். அப்படியா? திருட்டு பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற பத்தி வியாக்கியானம் கொடுக்குற இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். நிறைய கொடுப்பாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் அடுத்த 10 வருஷம் ஆயிடுச்சு. 3 காசு வச்சு 3 பொண்ணு கல்யாணம் பண்ணி அழகாக எழுதுறது பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. வீட்டில் நல்லா உட்காந்து சாப்பிட்டு நிறையா வாழ்த்துருக்காங்க. அதனால இதில் வந்து அந்த திருட்டு பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றி வியாக்கியானம் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார். வந்தான் திருடன்னு காண்றான். கொல்லன் வந்து கொல்ல வந்தவன்ட்ட அப்படியே நிற்கிறான் இல்லை கோவலன். அப்போ இவர் பார்த்து நல்லா படித்த பையன் மாதிரி இருக்கா, இவனை போய் திருடன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு அவன் சொல்கிறான். வெளில வந்தவன்லாம். அப்போ அந்த கொல்லன் சொல்லுகின்றான், அரசியோட சிலம்ப திருடனவன் திருடன்னா சாதாரணமாக இருப்பான்னு நினச்சிக்காத, அவளால டிப்டாப்பாக தான் இருப்பான், டை கட்டியிருப்பான் அப்படின்னு அப்போவே சொல்கிறார் இளங்கோவடிகள். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருடன் அப்படி தான் எடுத்திருக்கான் அப்போலேருந்து. அதெல்லாம் நாகரிக திருடன் அவன்லாம். இது அநாகரிகமான திருடன், நாகரிக வளர்ச்சி இல்லை. அதனால அப்படி இருக்காங்க. பேரர் கூரை உடுத்தி ஒரு பத்திரம் கட்டி வெட்டனாராய் இல்லையா? அப்படி இருக்காங்க. சூறை பங்கியராகி நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் மோரை வேடுவர் கூடி வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய்
ஏறுகால் எப்படி திருடுறாங்கன்னு தெரியல. நமக்கு கீழே கிடந்த பொருள் எடுத்து பயன்படுத்த பயமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் பையன் பள்ளியெடுத்து அழைக்கிறதுக்காக போன நானும் மனைவியும் நடு ரோடு சொன்னார் கோயிலேருந்து மயிலாடுதுறை போகிற ரோடு. பஸ்ஸெல்லாம் பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் போகிற ரோட்டில் ஒரு 50 ரூபா பணம் கீழே கிடக்கு. எத்தனை பேர் பக்கத்தில் என் கண்ணில் பட்டது. சரி இறங்கி எடுத்துருவான். நான் மனைவியை போய் எடுத்து வந்து வச்சுட்டேன், வாங்கி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம செலவு பண்ணுறதா இல்லை வேணாமா, இது யாருடைய இது போட்டு போயிருக்கீங்க, இந்த 50 ரூபாய் இழந்தவங்க எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்களோ ஒன்றும் பண்ண தெரிலன்ட்டேன். சரி அப்புறம் யோசிச்சிட்டே இருந்தேன், கையில் வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து மாட்டுக்கு தீவனத்தோடு வாங்கணும், காசு தான் கொடுறாருனாங்க. சரி இந்த 50 ரூபாய் எடுத்து சேர்த்து வாங்கிடுங்க, பசுக்காவது போட்டு அந்த புள்ளி அதை 50 ரூபா பசுக்கு செலவு பண்ணல தான் இல்லை இல்லையே. அதுக்கப்புறம் கண்ணு ரோட்டே தான் பார்த்துட்டு இருக்கோம், போறவங்க போட்டுட்டே போவாங்க. அவ்வளோதான். அதனால் போகிறேன்னா முரட்டுத்தனம். முரட்ட நடந்தால் தானே திருட முடியும். இல்லையா சாஃப்ட் நேச்சர் உள்ளவன் திருட மாட்டான் அப்படின்னு நம்ம அப்போ. இப்போ அப்படி கிடையாது. அதான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 1 லட்சம் இருந்தால் பேசாமல் உள்ள வச்சிட வேண்டியது தான். 1 லட்ச ரூபாயா இருந்தால் அங்கே நிற்கணும். 1 லட்ச ரூபாயா இருந்ததுன்னா அங்கே நிற்கணும், தேடிட்டு வருவாங்க. 50 ரூபா போனால் போட்டு போயிடுவாங்க. 1 லட்சம் விட்டவன் கண்டிப்பாக தேடிட்டு வருவான். நம்ம அங்கே நிற்கணும். அப்போ ரொம்ப நம்பகமான ஆட்களை தவிர்த்து வேற யாரையும் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக போலீஸ்ட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா. நம்ம அங்கே நின்றுட்டே இருக்கணும். நம்ம வேலையை கூட ஒட்டி வச்சுட்டு பணம் காணாம போனவங்க யாராவது வராங்களா தேடுறாங்களா, ஒரு நாள் கூட வெயிட் பண்ணலாம், 2 நாள் கூட வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. 1 லட்ச ரூபாய்க்கு அதுக்கு பிறகு வரலன்னா மட்டும் வேணாக்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திருவருள் அதான், யாருக்கு போய் சேரணுமோ சேர்ந்து தான் ஆகும். அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. தவற விட்டு அவங்க வயது தெரிஞ்சு ஐயோ காணுமே நினைச்சாதான் நமக்கு ஆபத்து. அதனால மற்றது எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. பொதுவாக காசு கீழே கிடந்தாலே அதிர்ஷ்டம் தான் அர்த்தம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவானுங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வெள்ளை கலருக்கு காரை பார்த்தா தள்ள கூட்டிக்கிட்டா காசு வரும் பண்ணுவோம். ஸ்கூல் படிக்கிற பயிலெல்லாம் வெள்ளை கலரு காரை பார்த்து தள்ள கூட்டிட்டா காசு கிடைக்கும்னு சொல்லி விட்டாளுங்க. அது ரொம்ப காலாக கூட்டிகிட்டு இருந்தாலும் அது மாதிரி கொக்கு பரவாயில்ல வேறு. அதெல்லாம் இந்த 90s கிட்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய கலாச்சாரம். அதெல்லாம் இது நீங்க கேள்விப்பட்டது இல்லை இந்த கலாச்சாரத்தை? அது எல்லா இடத்துலையும் உண்டு. மயிலருக்கு எதோ குட்டி போடும் அப்படிங்கிறது. அது மயிலருக்கு எதில் தான் சாப்பிடணும்னாக்கா அந்த பனைமரத்துக்கு இடையில ஒரு இது இருக்கும், தேங்காய் மரம் பனைமரத்து இடையில அந்த மட்டையில் குருத்தில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு இது இருக்கும். அதை எடுத்து வச்சா அதுதான் திங்கும், அதுதான் வைக்கணும் பண்ணுவோம். வேற உடனே அதை எடுத்துகிட்டு வந்து புத்தகத்தில் வைக்கிறது. அது குட்டியாக போடாது, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அது எப்படி போடாது குட்டி? அவர் இன்னொன்று செய்வானுங்க, இந்த சினிமா அந்த பென்சில் சீவரம்ல அதை கொண்டு வந்து கஞ்சினில் போட்டால் ரப்பர் ஆகிடும்னுவானுவோம். அது வேற இருக்கு. அதனால மோரை வேடுவர் குடிவாழ் முருகன் பூண்டி மாநகர்வா ஏறுகால் எட்டுறது இல்லையா விடில். ஏயா இங்க உட்காந்துருக்கேன், உன் வண்டி என்ன ஃபால்ட் ஆயிட்டான்னு கேட்கிறாரு. ஏறுகால் இட்டது இல்லையா விடில், கால் என்ன உடஞ்சி போச்சா அவன் ரிஷபத்துக்கு, அதனால தான் ஏறி போக முடியலையா உன்ன, ஏன் வெட்டியா இங்கே உட்காந்துருக்கேங்கிறார். ஏறுகால் இட்டது இல்லையாய் விடில் எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே கேட்கிறார். தயங்கு தோலை உடுத்து சங்கரா சாமவேதம் போதி
மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டு உணும் மார்க்கம் ஒன்றறியீர் மயங்கு பூன்முளை மங்கையாளோடும் முருகன் பூண்டி மாநகர்வாய் இயங்கவும் இடுக்குடையராய் விடில் எற்றுக்கு இங்கிருந்து எம்பிரான் நீரே. தயங்குதுன்னா ஒளின்னு அர்த்தம். ஒளி புகுந்த தோலை உடுத்தி கொண்டிருக்கிறாய். யாந்த தோலை, யானை தோலை, புலித்தோலை, இதெல்லாம். சங்கரா, சங்கரன்னா சங்கரனா இன்பத்தை செய்வோன்னு அர்த்தம். சாமவேதம் ஓதி, சாமி ஓதுற வேதம் என்னது? சாமவேதம். மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டும், பிச்சைக்காரனை போல மயங்கி திரிகின்றாயினர். உண்ணும் மார்க்கம் ஒன்றறியீர். பிச்சை எடுக்கிறாரு தான், ஆனால் சாப்பிட்டதே கிடையாது ஒரு நாள் கூட. ஏன்? தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை அவருக்கு. அதுதான் இல்லையா? அதனால முயங்கு பூன்முளை மங்கையாளோடு, அணைக்கத்தக்கதாகிய பூன்முளைன்னு அர்த்தம். பூன்முளை மங்கையாளோடு முருகன் பூண்டி மாநகர்வாய், அம்பாலோடு கூடவே இயங்கவும் இடுக்குடையர். இயங்கவும்னா இயங்க முடியாமல் உட்காந்துருக்கியா? உயிருக்கு இருக்கிறத சொல்கிறார். உயிருக்கு முடக்குவாதம் உண்டு, இயங்க முடியாது. என்ன முடக்குவாதம்? என்ன முயலாக அப்படின்னா என்ன? நமக்கு என்ன ஆனாமலம். அதனால உயிரால் இயங்க முடியாது, சாமியால் இயங்க முடியாதா? ஆனால் சாமி பற்றி இப்படி கேள்வி கேட்கிறார். இயங்கவும் இடுக்கு உடையராகில். இடுக்குன்னா அந்த இடத்துல ஒரு காரணம். இயங்கவும் மிடுக்குன்னு பாட்டில் போட்டிருக்காங்க. மிடுக்கு கிடையாது, எங்கவும் இடுக்கன். இடுக்கன்னா துன்பம்னு அர்த்தம். ஆமாம், இடுக்கு பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருப்பார் திருவண்ணாமலையில். அப்போ எல்லாம் போய் மாடி கிடக்கும் உள்ள போய். அது உள்ள எங்கவும் இடுக்கு உடையராய் விடில் எடுத்துக்கு இங்கிருந்தே எம்பிரான் நீரே. வெட்டி செய்ப்பன கொக்கரை கொடு கொட்டி தத்தலகம் கொட்டிப்பாடும் துந்துமியோடு குடமுழா நீர் மகிழ்வி மொட்டலர்ந்து மனம் கமழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இட்டாபிச்சை கொண்டு உண்பதாகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. வெட்டு செய்ப்பனா சாமியோடைய இசைக்கருவிகளை சொல்கிறார். கொக்காரங்கிறது ஊதுறது, கொடுகட்டியில் அடிக்கருவி. தத்தலகம்ங்கிறது மத்தலகம்னு சொல்லலாங்கிறாங்க. மத்தலங்கிறதும் பாடமும். தத்தலகம் மத்தலகம். கொட்டிப்பாடும் துந்துமியோடு, துந்துமிங்கிறது அடிக்கருவி. குடமுழா நீர்மகிழ்வி. குடமுழானா என்ன? பஞ்சமுக வாத்தியம். குடத்துடைய வாயில தோலை கட்டி அடிக்கிறது, அதுதான் குடமுழான்னு பேர். அது பஞ்சமுக வாத்தியம். பஞ்சாமம் அடிக்கலாம், ஒன்றாம் அடிக்கலாம், குடத்தையே தட்டலாம். பேர் கடம் சொல்றாங்க. அப்போ இல்லையா? குடமுழா நீர்மகிழ்வி, இதெல்லாம் சாமி மகிழ்வார். மொட்டாலர்ந்து மனம் கமழ். மொட்டை பூக்களெல்லாம் என்ன பண்ணுதா? பூ பூத்து மனம் கமழ்கிறது இந்த ஊர்லங்கிறார். முருகன் பூண்டி மாநகர்வாய் இட்ட பிச்சை கொண்டு உண்பதாயில். பிச்சை எடுக்கிறதா வாழ்க்கிறது இந்த ஊரில் யாருக்கு என்ன? முடிதான் இல்லையா? எங்கேயோ வேற ஊரில் போய், இந்த ஊர் கொள்ளடிக்கிற ஊரில் வந்து ஏன் இங்கே இருக்க? இங்கே திருட்டு போய் இருக்கிற ஊரில் திருட இருக்க வேண்டிய திருடனாக இருக்கலாம். நீ பிச்சை எடுக்கிறவன், அப்போ இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. முடிதான் இல்லை? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊர்லலாம் திருவிழா நடக்கும் கோயிலில், இரவு வந்து நாடகம்லாம் பண்ணுவாங்க. நாடகம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேருந்து பாய் தலைவனைலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி விரிச்சு போட்டு படுத்து தூங்குங்க. அது வீட்டில் தூங்குறா இல்லைங்கிறலாம். அப்போ தூங்குறதுன்னு ஒரு ஆகி போச்சு. பாய் போகிற எடுத்து போட்டுக்கிட்டு சிவராத்திரி அப்படி தானே. இப்போ கோயிலில் வந்து தூக்குது எல்லாம். சிதம்பரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிழக்கோபுரத்து வாசல்லாம் உள்ள சாமி நடராஜா பூஜை நடந்துட்டு இருக்கோம். 4 காலமும் எல்லாம் வாசல் இங்கே போய் தூக்கிட்டு இருக்கோம். சரி, தூக்குறதா தூக்குறோம். சிவராத்திரி கோயிலில் போய் தூக்குவோட பிள்ளைத்த இதை ஒரு பகுதி கிடைக்காதாலும் முடிவு பண்ணிட்டு போல் இருக்கு. அதுமாரி பிச்சை எடுக்கிறது தான் முடிவாகி போச்சுன்னா அதையா இங்கே வந்து எடுக்கிற, எங்கேயாவது வெளியூருக்கு போயிட வேண்டி தர. இது திருடங்கள் இருக்கிற ஊராச்சேன்னு கேட்குறாரு. பிச்சை கொண்டு உண்பதாகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. வேதம் ஓதி வெந்நீர் பூசி வெண் கோவணம் தற்றையலே
போதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திரம் நீர்மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளோ முருகன் பூண்டி மாநகர் வாய் எது காரணம் எது காவல் கொண்டு எற்றுக்கு இங்கிருந்து எம்பிரான் நீரே. வேதம் ஓதி ஏற்கனவே சாமவேதம் ஓதுறன்னு சொல்ல சாகை 1000 உடையார் சாமமும் ஓதுவது உடையார் வாகை நுண்தொழி வீசும் வாழ்கொழி புத்தூர் உள்ளாரே நான் ஞானசம்பந்தர் இல்லையா. சாமியே வேதம் ஓதுறார். என்ன வேதம்? சாமவேதம். சாமம் சொல்லிக்கிட்டே வருவார்னார். வேதம் ஓதி வெந்நீர் பூசி திருப்பயணத்தில் வருது. வேதம் ஓதி ஒரு வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி அப்படின்னார். வேதம் ஓதி வெந்நீர் பூசிவன் கோவணம் தற்றையலே ஏ. இடுப்புல என்ன கட்டியிருக்காரு? கோவணம். கோவணம் எதனுடைய அடையாளம்? வேதம் தான். வேதம் தான் பொருள் இல்லையா. மண்ணுகளை துண்ணு பொருள் யாவும் வான்சரடே கோவணமா சாத்தினான் காணர். ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திர நீர் மகிழ்வீர். பங்குனி உத்திரம் திருவிழா ஒற்றியூரில் ரொம்ப ஃபெமிலியரானது. தீர்த்தவாரி. பங்குனி உத்திரத்தில் தீர்த்தவாரி இல்லையா. சில திருவிழாக்களை அப்பர் சாமி பதிவு பண்ணுறார். குறுக்கை விரட்டானத்தில் தீர்த்தமாம் அட்டமி முன் சீருடை 7 நாளும் கூத்தாராய் வீதி போந்தார் குறுக்கை விரட்டானாரேங்கிறார். ரொம்ப ஆச்சரியமான தேவாரம். 7 நாள் திருவிழா, 8 நாள் திருவிழா, 10 நாள் திருவிழா, 15 நாள் திருவிழா, 20 நாள் திருவிழா, 30 நாள் திருவிழாலாம் உண்டு இல்லையா. பொதுவாக இன்றைக்கு அதில் வழக்கம் இருக்குது. 10 நாள் திருவிழா வழக்கம் இருக்குது. 11 நாள். 10 நாளுங்கிறது வழக்கம். 11 வச்சுக்கிறோம். கொடியிறக்கத்துக்கு பிறகு ஒரு உற்சவம் உண்டு. சில கோயிலில் கொடியிறதுக்கு பிறகு 2 நாள் உற்சவம் இருக்கும். கொடியிறத்துக்கு பிறகு கொடியோட அன்னைக்கு இரவு மௌன உற்சவம் நடக்கும்னு நினைக்கிறேன். மறுநாள் சண்டேஸ்வர உற்சவத்தோட முடிஞ்சிடும். அப்படின்னா 55 நாள் திருவிழாவா? ஆமாம் ஆமாம் திருவிழா அப்படி இருக்கு. அதுபோல் திரு இடைமருது என்கின்ற கஷேத்திரத்தில் பூச திருவிழா பற்றி சொல்கிறாங்க. அப்பர் சாமி சொல்கிறாங்க, ஞானசம்பந்தர் சொல்கிறார்கள். ஈசன் இடைமருதில் நாம் பூசம் புகுதும் புனலாடவே என்று ஆச்சரியமாக சொல்கிறார். அதே போல் திருவொற்றியூர் திருவிழாவை பற்றி அப்பர் சாமி தன்னுடைய தேவாரத்தில் சொல்கிறாங்க. மத்தமா கலியானை உரிவை போர்த்து வாகைத்தார் தாகை உடையாய் நின்று பித்தர்தாம் போல இங்கே பெருமை பேசி பேதையரை அச்சுறுத்தி பெயரக் கண்டு பத்தர்கள் தாம் பலருடனே கூடி படியின்றி இருக்கும் ஊரேதோ. உங்கள் ஊர் என்னன்னு கேட்டேன் சாமியை பார்த்து. அதுக்கு என்ன சொன்னாரா? பனியேறி என்ன, உங்கள் ஊர் என்னன்னு கேட்டிருக்காரு சாமி. ரோட்டில் வந்தவர் பார்த்து அப்பர் சாமி. அதுக்கு என்ன சொன்னாரா? ஒற்றியூர்னு சொல்லியிருக்காரு. ஒற்றியூர்னு சொல்லும்போது எப்படி சொன்னாரு? ஒத்தமைந்த உத்திரநாள் தீர்த்தம் மல்கும் ஒற்றியூர் அப்படின்னாராம். சாமியே சொன்னாரா? அது அப்பர் சாமி சொல்கிறாங்க. அப்படி ஒத்தமைந்த உத்திரநாள் தீர்த்தம் மல்கும் ஒற்றியூர் நம் ஊர் என்று போயினாரே. இதுதான் என் ஊருன்னு சொல்லிட்டு போனாராம். ரொம்ப ஆச்சரியமான தேவாரம் அப்பர் சாமி தாண்டகம். அதில் சொல்கிறாங்க திருவொற்றியூருடைய உத்திர தீர்த்தத்தை பற்றி சொல்கிறாங்க. அதை இங்கே பதிவு பண்ணுறார். ஓதம் மல்கிய. ஓதம்னா இங்கே என்ன? கடல். ஏன்னா படம் பக்கம் கொட்டு கடல் ஒற்றினார் அப்பர் சாமி இல்லையா. ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திரம் நீர் மகிழ்வி. உத்திர நட்சத்திரம்னு அர்த்தம். பங்குனி உத்திரம். உத்திரங்கிறது பங்குனியில் தான் சிறப்பு. அன்னைக்கு பௌர்ணமியா? பௌர்ணமி திருக்கல்யாணம். அது திருப்பரங்குன்றத்தில் திருவிழா திருக்கல்யாணம் நடந்தது அன்னைக்கு தான். எல்லா கோயிலும் திருவான்மியூர் மயிலாப்பூரில் பங்குனி உத்திரம் தானே உற்சவம். பங்குனி உத்திரத்துக்கு தானே திருவிழா நடக்குது. திருக்கல்யாணம் உற்சவம் நடக்குது. அப்படியா? எல்லா ஊர் கோயிலையும் பங்குனி உத்திர உற்சவம் தான் அங்கே. சித்திரையில் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். வைகாசி விசாகம். ஆனி மாதம் ஆணிலையும் உத்தரம். ஆணி உத்தர தரிசனம் சத்துமரத்தில் தான். ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வருது. அது இப்போ ஆமாம் இப்போ ஆமாம் ஆனி மாதத்தில் பௌர்ணமி வருது. ஆணியில் பௌர்ணமியில் ஒன்றும் மிச்சம் இல்லை. ஆணியில் உத்தரத்தில் நடக்குது. நடராஜ தரிசனம் நடக்குது. ஆவணியில் பௌர்ணமி அன்னைக்கு வரும். அவிட்டமா? இந்த திருவோணம் கொண்டாடுவாங்களே அது ஆவணிலேருந்து திருவோணம் வரும். சிரவணா புரட்டாசிலேயே தரும். ஆவணியில் தானே திருவோணம். புரட்டாசி ஐப்பசி பௌர்ணமி என்ன? அண்ணா விஷயம். ஆடிக்கு பௌர்ணமி உண்டு. ஆடிக்கு பூரம். ஆடி பூரம் முளைக்கூட்டு உற்சவம் நடக்கும். எல்லாம் அம்பாள் சன்னதியில் நடக்கும். அம்பாளுக்கு உற்சவம். அம்பாளுக்கு மீனாட்சி அம்மாவுக்கு முளைக்கூட்டு உற்சவம்னு பேர். ஆடி பூரம் தான் ஆண்டாளோட அவதாரம்.
திருவாடிப்பூரத்து சகதத்தால் திருப்பாவை 30 ஜப்பினால்னு அவருக்கு தனியன்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள்லாம். அம்பாள் சன்னதியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முளைக்கட்டின பயிரை அம்பாள் வடியில் வச்சு கட்டி உற்சவம் கொண்டாடுவாங்க. அம்பாள் அன்னைக்கு வளைகாப்பு உற்சவம். அது என்ன பண்ணுவாங்க, வளைகாப்பெல்லாம் வளையெல்லாம் வாங்கி தட்டில் வச்சு படைக்கணும். எல்லோரும் சமூகங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதான் வழக்கம். நீ என்ன பண்ணுறான், அது பெரிய வளையல் பிஸ்னஸ் திருவிழாகி போச்சு இல்லையா? தெருவில் இருக்கிற அம்பாளை கூட பெரிய பெரிய வளையலை வாங்கி கட்டி பெரிய உற்சவம் நடக்குது. எல்லாமே வளையல் தான். எல்லா ஊர்லேயும் தான் ஆடி போகிறோம். உலக்கோட்டு உற்சவம்னு பேர். அதனால அடுத்து ஆடி ஆவணி புரட்டாசி இப்போதே ஒன்று நடக்குது. அப்படியே பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் விசேஷம். தை மாதம் பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம். இது 3 தான் ரொம்ப முக்கியமானது. தைப்பூசமும் திருவிழா தொடங்கிடும். தைப்பூசத்தில் தை மாதம் பிறந்தனாலே திருவிழா தான். தைப்பூசம் அதில் தான் முதல்ல அதுதான் வரும். தைப்பூசத்துக்கு அடுத்தது பாசி மாதத்தில் மகம் கொண்டாடுவாங்க. அம்பாள் சன்னதியிலலாம் சின்ன சின்ன கோயிலெல்லாம் அம்பாள் தான். கடல் பாசி கடலாட்டு காணாதே போதியோ பொம்பாவாய். திருவள்ளிக்கேணி பெருமாள் போவாரா, அதே மாதிரி மயிலாப்பூர் சாமி போவார், கடலாட்டுக்கு போவார். ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லா சின்ன கிராமத்தில் கூட கன்னிகாபரமேஸ்வரி கோயில் வச்சுருப்பாங்க. அங்கே கூட கொண்டாடுவாங்க எல்லா இடத்துலையும். ஆமாம் ஆமாம். அது மாசி மகம். அது அடுத்தது பங்குனி உத்திரம். இதுதான் ரொட்டீனான. அதனால ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திர நீர்மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளோ. மோதி வேடுவர்னா கீழே சொல்லாச்சு, போய் பாறையில் மோதுறது. முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. என்ன காவலுக்காக இங்கே இருக்கிற? ஒரு ஊரில் தெய்வம்னு இருந்தால் எதுக்கு இருக்கணும்? முதல்ல அந்த ஊருக்கு தெய்வம் காவலாக இருக்கணும். அதை விட்டு இப்படி காவலாக இல்லாமல் நீ இப்படி எல்லாரும் துணுப்படுத்த முடியாது உட்காந்துருக்க, என்ன காரணம்னு கேட்குறாரு. பட அரவு நுண்ணேரிடை பனைத்தோல் வரிநெடுங்கன் மடவரல் வைனங்கை தன்னை ஓர் பாகம் வைத்துகந்தீர் முடவரல்லீர் இடரிலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவம் ஏறியும் போவதாயில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. அம்பாள் பட அரவு நுண் ஏரிடை பனைத்தோல் வரிநெடுங்கன் தனித்தனியாக வர்ணிக்கிற அம்பாளை. பட அரவுனா இடையழகு, பாம்பு போன்ற இடையழகு. நுண் ஏரிடை சிறுத்த இடை, பனைத்தோல் பருத்த தோல் நீட்டாக இருக்குது. பனைத்தோல் வரிநெடுங்கன் செவ்வரி ஓடிய கண் இல்லையா? இந்த கண்ணில் சிவப்பு இருக்கும். எப்படின்னா கருப்பாக விழி இருக்கும், வெள்ளை நிறத்தில் வெள்ளை விழி இருக்குல்ல, அதில் சிவப்பு ரத்த நாளங்கள் ஓடுறது தெரியும். அது ரொம்ப சாமுத்திரிக லட்சணம், நல்ல லட்சணம். அது அழகாக இருப்பாங்க அப்படி இருந்தால் பார்க்குறது. சில பேர் கண்ணை பார்த்தீங்கன்னா கருப்பு மொழி எது வெள்ளை மொழி எதே தெரியாது. அந்த அளவுக்கு வெள்ளை மொழி மஞ்சள் கலர்னு ஆகியிருக்கும். நீல அது ஒரு இது, அது கொஞ்சம் கலப்பு. அது திடீர் மாற்றத்தினால ஏற்படுது. மேக்ஸிமம் அது வந்து இந்த பிரிட்டிஷ் கலப்பு ஏற்பட்டதுனால கொஞ்சம் இப்படி வருது. நமக்கு வந்து வெள்விழி வந்து கருப்பாக, இது வெண்விழியில் வந்து சிவப்பு ஓடணும். செவ்வரி கண்ணுன்னு பேர். சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு வருது இல்லையா பாட்டு, செவ்வரி கண்ணு. அதான் சொல்றார். வரி நெடுங்கன்னார். வரி நெடுங்கன் மடவரல், மடவரல்னா பெண். உமை நங்கை தன்னை ஓர் பாகம் வைத்துகந்தீர். அம்பால ஒரு பாகத்தில் வச்சிருக்க. முடவரல்லீர் கால் விளங்காதவரா நீ கேட்கிறார் சாமி பத்தி. முடவரல்லீர், முடவர்னா யாரு? கால் உடைஞ்சவன், நொண்டின்னு அர்த்தம். முடவரல்லீர் இடரிலீர், நடக்கும்போது கால் எது ஸ்லிப் ஆகுமா உனக்கு கேட்கிறார் சாமி பத்தி கேட்கிறார். உன்னை பத்தி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரிஷபத்தில் ஏறி போவோன்னு கீழே கேட்டார். ரிஷபத்துக்கு ஏறு கால் இட்டுறது இல்லையா, எப்படி இட்டுருக்கு இங்கிருந்து கேட்டார். இப்போ உன் காலே உடஞ்சி போச்சான்னு கேட்டார். முடவரல்லீர் இடரிலீர் இடவம் ஏறியும் போவதாகில் நீர். ரிஷபத்தில் ஏறி போகிறவ போக முடியுது, காலும் நல்லா இருக்குது, போகவும் முடியும், போயிட வேண்டியதானே. இருந்தால் என்ன பண்ணணும்? அப்பா இந்த ஊரை காப்பாற்றிருக்கணும். இந்த ஊரில் திருட்டு பையன் நடக்காமல் காப்பாற்ற அப்படி பண்ணா அப்படி பண்ணுறாங்கிறார்.
இடவம் ஏரியும் போவதாகில் நீர் எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. சாந்தமாக வெந்நீரு பூசி வெண்பர்த்தலைக்கலனா வைந்த வெண்பிறை கன்னி தன்னை ஒரு பாகம் வைத்துகந்தீர். மொந்தையோடு முழக்கரா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்து பூன்முளை மங்கை தன்னோடும் வெத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே. கொள்ளடிக்கிற ஊர், திருட்டு பயம் அதிகமாக இருக்குது. அந்த ஊர் வழியாக போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? நகரத்தில் போட்டுட்டு போவாங்களா? சொல்லுங்கள். ஐடி பத்திரம் முடிச்சு வச்சுட்டு போவாங்க. ஆனால் உன் மனைவியை பார்த்தா எப்படி இருக்கு? நல்ல ஃபுல் சொல் ஜிஆர்டி மாடல் மாதிரி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. ஏந்து பூன்முளை மங்கை தன்னோடும் நர். பூன் அணிகலன், நல்ல அணிகலன் அணிந்திருக்கக்கூடிய அம்பிகையோட உட்காந்துருக்கிய. அப்போ உன்னையா கொள்ளடிக்கிறாவனுங்க? அப்போ நீ தான் அந்த கொள்ளக்கூட்ட தலைவன் போல் இருக்குங்கிறார் இல்லையா? சாந்தமாக வெந்நீர் பூசி, சாந்தம்னா சந்தனம், சந்தனமாக எதை பூசியிருக்காரு? திருநீரை பூசியிருக்கார். வெண்பற்தலை கலனா, வெண்ணிற பற்களுடைய தலையை கலனாக வைத்திருக்கிறார். ஆமாம். வைந்த வெண்பீரை கன்னி தன்னை ஒரு பாகம் வைத்துகந்தீர். வைந்த வெண்பீரைன்னா சில சூழ்ந்திருக்காரு. கன்னி தன்னை ஒரு வெண்பீரை கன்னி, வெண்பிறைய மாலை அப்படின்னு அர்த்தம். அதான் ஒரு பாகத்தில் சடையில் வச்சிருக்கேன்னு அர்த்தம். மொந்தையோடு, மொந்தைங்க இசைக்கருவி, அடிக்கருவி. மொந்தையோடு முழக்கரா, முழக்குன்னா சப்தம், என்ன ஒரே முழக்கமாக இடி முழக்கமாக இருக்குங்கிறான். அவன் எப்போ இசைக்கறி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். முழக்கு அறானா அவன் எப்போ விழவராங்கிறான் அப்படின்னு அர்த்தம். விழா எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். முழக்கரானா முழக்கு சத்தம் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது அடி சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். மொந்தையோடு முழக்கரா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்து பூன்முளை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்து எம்பிரான் நீரே. முந்திவானவர் தான் தோழும் முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்தனை வீரல் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவ தொண்டன் ஊரன் உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை எத்துவாரிடர் ஒன்றும் தாம் இலரே. சாமி தன்னை எப்படி சொல்கிறார்? சிவத்தொண்டன் சொல்கிறார் இல்லையா? உரிமை இருக்கு. ஸோ உங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் திட்டுறீங்க, நாங்கள் அதை கேட்க முடியுமோ? இல்லை, கேட்குற உதாரணம் சொல்கிறேன். அவங்க வீட்டுக்காரரை அவருக்கு திட்டுறாங்க, அவங்க மனைவியை அவங்க திட்டுறாங்க, அவங்க ஃப்ரெண்டை அவங்க திட்டிடுறாங்க. அவ்வளோதான். அவர் இடம் கொடுக்குறாரு. எனக்கு பக்கமாக இருக்குன்னா இப்போ செம்ம மூடிட்டு சத்து நேரம் இருந்துருவாங்க. அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன்ருவாங்க இல்லையா? அந்த கதை தான் இது. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு விட்டு ஆகுற சாமியை போய் இப்படி படவரல்லின்னு கேட்குறாரு. அதெல்லாம் உங்கள் கவலை தெரியுது உங்கள் முகத்தை பார்க்கும்போது. சாமியை அந்த பதியத்தை அவர் கொடுத்துருக்காரு. இல்லை எப்படிலாம் திட்டிருக்கான் பார்த்தீங்களா சுந்தரன்? அப்படி தான் கொடுத்துருக்காரு பதியத்தை அவர். நிந்தா துதி சும்மா இருக்க வேண்டியது. ஏன் திருடுனீங்க? அப்புறம் ஏன் திருடினாரு? அதை கேட்க மாட்டீங்க. திருடுவாங்களாம், ஆனால் திட்டக்கூடாதான். என்னங்க அது? அது ஆள் வச்சு வேற. அப்படி முந்தி வானவர்கள் எல்லாம் முந்தி வணங்கக்கூடிய பெருமானார் தான் தொழும் முருகன் பூண்டி மாநகர்வாயினார். இந்த முருகன் பூண்டி என்கின்ற கஷேத்திரத்தில் பந்தானை விரல் பாவை தன்னை ஒரு பாகம் வைத்தவன். நம்பால ஒரு பாகத்தில் வச்சிருக்காரு. பந்தானை விரல்னா பந்து போன்ற நுனை, விரல் திரட்சியாக முன்னாடியில் நுனி உருண்டையாக இருக்கணும் பெண்களுக்கு. அதான் பந்தானை விரல். ரெண்டாவது பந்தடிக்கிற விரல் வச்சுக்கிட்டாலும் சரிதான். பாவை தன்னை ஒரு பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவத்துண்டன் ஊரன் உரைத்த பத்தும். சிவத்துண்டன் ஆகிய சாமி அவர் சிவத்துண்டன் சொல்கிறார் இல்லையா? உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்றும் தாமிடரே என்று இந்த பதிகத்தை சொல்லி யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இடரே கிடையாதுன்னர். இந்த பதிகத்தை பாடி விண்ணப்பம் பண்ணால் காணா போன பொருள்லாம் கிடைக்குங்கிறாங்க. பொருளை இழந்த பொருள்கள் எல்லாம் மீட்டு வருவதற்கு சாமிகிட்ட இந்த பதிகத்தை பாடி விண்ணப்பம் பண்ணலாம் என்று சொல்கிறார்கள். ஆமாம், அற்புத பதிகங்கள்ல இது ஒன்று தானே. அற்புதம்.
ஏதாவது பொருளை காணாடிச்சிட்டிங்கன்னா, காசு காசு காணா போட்டுதுன்னா, நகை நட்டு காணா போட்டுதுன்னாக்க தோடு காணா போயிருக்கும். போய் பதிகம் பாடக்கூடாதுக்காக வீட்டில் எங்கேயாவது கழுவி கழுவி விழுந்திருக்கான்னு விளக்க மாற்ற கூட்டி தள்ளி நீங்களே குப்பை தள்ளி இருப்பீங்க. அங்கே அதுக்கெல்லாம் பதிகம் பாட முடியாது இல்லையா? அப்படி உருகி அன்போடு கைகள் குவித்து எழுந்து உமைபாகம் மருவியதம் பெருமான் முன் வன் தொண்டர் பாடினார். பெருவுற வேடுவர் பறிக்கும் வெம்சுரத்தில் எத்துக்கு இங்கிருந்தி அருகிருந்தி என கொடுகு வெஞ்சிலை எஞ்சொல் பதிகம். அதான் எக்ஸ்பிளைன் பண்ணது.